சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வாதாடிய வழக்கறிஞர் ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சொல்லுங்க சுப்பையா, இப்போ ஒரு வினோதமான இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வாதாட எப்படி அனுமதி மறுக்கப்பட்டது, அந்த வாதாடிய வழக்கறிஞர் யார், அதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த ஆண்டு இந்த சர்ச்சை நீடிச்சது. ஏற்கனவே தமிழக அரசு உயர்நீதிமன்ற ஆட்சி மொழி ஆக்குவதற்கான அந்த சட்ட மசோதா மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் கடந்த ஆண்டு இதே வழக்கறிஞர் பாரி என்பவர் தான் கடந்த ஆண்டும் தமிழில் வாதாட அனுமதி வேண்டும் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறை கேட்டிருந்தாரு. இப்போ சமீபத்தில் தலைமை நீதிபதி மாற்றாகி போன தலைமை நீதிபதி இக்பால் தான் இப்போ தலைமை இருந்தார். அவருக்கு அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டதை அடுத்து நீங்கள் தமிழில் வாதாடாம் என்ற வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவர் பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு நீதிபதி முன்பு தமிழ் வாதாடி வந்திருந்தார். இந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி PR சிவகுமார் அவர் முன்பு ஆஜராகி ஒரு சொத்து தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு ஒன்றில் ஆஜராகி தமிழில் வாதாடினார். அப்போ நீதிபதி ஏற்க மறுத்ததுனால இந்த தமிழ் வாதாடுவதை ஏற்க மறுத்து விட்டார். இதையடுத்து இதில் சர்ச்சை இருப்பதாக நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த வழக்கு மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மதியம் நீங்க கேட்டதுனால அந்த வழக்கறிஞர் பாரி நம்மோடு இருக்காரு. அவற்றையுமே கேட்போம். வணக்கம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு நாளா தமிழ்ல வாதாடி வரீங்க? நான் 2-3 வருடங்களாக நான் தமிழ்ல தான் எல்லா வழக்குகளையும் நான் வாதாடி வரேன் உயர்நீதிமன்றத்தில். இன்னைக்கு என்ன நடந்தது, வாதாட முற்பட்ட போது என்ன நடந்தது, வாதாடினீங்களா, என்ன நடந்தது? இந்த நீதிபதி அவர்களுடைய முன்னிலையில் நான் என்னுடைய சிவில் வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு நான் வாதாடினேன் எப்போதும் போல. இந்த நிலைமையில அவங்க நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் தமிழக உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்கேன், நான் தமிழில் தான் பேசுறேன். தமிழ் ஆங்கிலம் தான் இந்த நீதிமன்றத்தினுடைய ஆட்சி மொழி அப்படிங்கும்போது நீங்க தமிழில் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை பெஞ்ச் ஆயம் தமிழில் பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் அந்த அனுமதி 20 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் போகும்படியாக சாகுவரை உண்ணாவிரதம் என்று பெற்ற உரிமை அது. அந்த அடிப்படையில் கொடுத்த அனுமதியின் பேரில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் அந்த கல்வி இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு மொழி தொடர்பான சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படலைங்கிறதுனால நீங்கள் அதில் பேச முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தான் பீகார் போன்ற பகுதிகளில் அவங்களுடைய தாய்மொழியான இந்தியிலையும் ராஜஸ்தானிலையும் உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்காடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற வழக்கறிஞர்னா என்னுடைய தாய்மொழி தமிழில் ஏன் வழக்காடக்கூடாது, அப்படி வழக்காடக்கூடாதுன்னு மறுத்தாக்க அது அரசியல் சாசனம் 14 மீறுவதான ஒரு செயலாகும். இந்த உயர்நீதிமன்றமானது ஒரு அரசியல் சாசனத்தினுடைய கார்டியன் என்ற முறையில் என்னுடைய உரிமையை காப்பாற்ற இந்த நீதிமன்றம் கடமைப்பட்டிருக்கு. நான் 1ஆவதுல இருந்து இந்த BL படிக்கிற வரைக்கும் தமிழ் வழியில தான் நான் கல்வி பண்றேன். இந்த வக்கீலா நான் பதிவு பண்ணும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வக்கீலா நீங்க பதிவு பண்ண முடியும்னு எந்த நிபந்தனையும் எனக்கு விதிக்கல. அந்த முறையில் நான் பதிவு பண்ணிட்டு வழக்கறிஞர்களா நான் இங்க தொழில் செய்யும்போது நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய தொழில் உரிமையை பாதிக்குது. கடந்த முறை தலைமைக்கிட்ட முறையிட்டீங்களா? அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தில்? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் சாகுவரை உண்ணாவிரதம் இருந்து போராடினப்ப நீதிமன்ற புறக்கணிப்புல ஈடுபட்டு தமிழ்நாடு அளவில் நாங்க போராடினப்ப இந்த தலைமை நீதிபதியும் தலைமை நீதிபதி என்ற கொலிஜியம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நீதிபதிகள், அப்போது கொலிஜியத்தில் இருந்த முருகேசன் மற்றும் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் நீங்கள் தமிழ் பேசுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதித்திருப்பதால் நீங்கள் உண்ணாவிரத வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து நீதிமன்றத்தினுடைய வாய்மொழியும் உத்தரவுதான் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை எங்களுடைய உண்ணாவிரத்தை பின்வாங்கிட்டு நாங்கள் தமிழில் வழக்காட்ட நாங்கள் தொடங்கினோம். ஆனால் இப்போ அரசியல்வாதி மாதிரி நீதிமன்றமும் தன்னுடைய சொன்ன வாக்கை காப்பாற்றாம தன்னுடைய சொல்ல மீறுது. இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க வழக்கில்? இந்த வழக்கில் உத்தரவு போட்டிருக்கிறதுனா இவர் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சி மொழி தொடர்பான சட்ட சிக்கல் இருக்குது, இவர் பேசுறதுல தமிழ்ல தான் பேசுவேன்னு இவர் சொல்றாரு. அதனால இது நான் விசாரிக்க முடியாது, வேற ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க போட்டுங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கை நீதிபதி அவர்கள் அனுப்பி வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த வழக்கை இப்ப நீதிபதி PR சிவகுமார் விசாரிக்க மறுத்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தற்காலிக தலைமை எழுப்பி தர்மாராவ் முன்பு இந்த வழக்கு விசாரிக்க போயிருக்கு. இங்க அடுத்து இந்த வழக்கு யார் விசாரிக்காங்கிறது ஒரு சில நாட்கள் தெரிய வரும். மதிவானன் சுபையா, நீங்க பேசும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சொன்னாங்க இது எங்களுடைய உரிமை, இந்த உரிமையை எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே பல நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க?
சார் அதாவது பார்த்தீங்கன்னா 20 நாள் உண்ணாவிரதம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தபடியாக உங்க உரிமை நிலைநாட்டுறதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்போதைக்கு வந்து தமிழக அரசு வந்து ஏற்றப்பட்ட அந்த சட்டம் வந்து நேராக கையெழுத்துக்காக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்தியாவுடைய சட்டத்துறையின் மூலமா அந்த வந்து அனுப்பி வச்ச அந்த சட்டத்தை வந்து சட்டவிரோதமா முடக்கி இந்திய அரசானது உச்சநீதிமன்றத்தினுடைய பெஞ்சில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒப்பீனியன் கேட்டு அனுப்பிச்சிருக்கு. இது சட்டவிரோதம். பிற மாநிலங்கள்ல ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசத்துல வந்து இது மாதிரி வந்து இந்திய வந்து ஆட்சி மொழியா, அதாவது நீதிமன்ற மொழியா கொண்டு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் எந்த விதமான ஆலோசனையும் பெறப்படல. அப்படி ஆலோசனை பெறுவதற்கு அரசியல் சாசனத்திலேயோ வேறு விதியிலேயோ இடமில்லை. இது தவறான ஒரு வழியை பின்பற்றி இந்த சட்டத்தை முடக்கி வச்சிருக்காங்க. அந்த முடக்கி வச்சு இந்த சட்டவிரோதமான செயலை வந்து நாங்க வந்து கடுமையாக கண்டிச்சு இது சம்பந்தமா தொடர்ந்து போராட போறோம். வேற நீதிபதி யாராவது இந்த மாதிரி மறுத்திருக்காங்களா உயர்நீதிமன்றத்தில்? உயர்நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் யாரும் தமிழ்ல பேசுறதுக்கு இதுவரைக்கும் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்கல. மதியானம் பாத்தீங்கன்னா இந்த நீதி மட்டும்தான் விசாரிக்க மறுத்ததாக இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு மதியானம். இப்ப வந்து இது போன்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த தமிழ்ல வாதாடுற என்ன மாதிரி சாதகங்கள் இருக்கு, நீதிபதிகளுக்கு என்ன மாதிரி பாதகங்கள் இருக்கு? மொழி தெரியாத ஒரு பிரச்சனை, என்ன காரணம்? அவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அடிப்படை காரணம் என்ன? இப்ப வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை PR சிவகுமார் மறுத்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதே மாதிரி சில மற்ற மாநில நீதிபதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த நீங்க தமிழ்ல வாதாடுறதுனால உங்களுக்கு என்ன சாதகங்கள், அதுல நீதிபதிக்கு ஏதாவது பாதகங்கள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் தெரியாத நீதிபதிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தான் நான் வந்து வழக்கை வந்து பேசுறேன். தமிழ் தெரிந்த நீதிபதியாக இருந்தால் மட்டுமே நான் வந்து தமிழ்ல நான் பேசுறேன். இப்படி தமிழ்ல பேசுவதனால என்னுடைய கட்சிக்காரருக்கு வந்து நம்மளுடைய வழக்கை வந்து இவர் வந்து எந்த முறையில் எடுத்து சொல்றாரு, சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்றாரா, நம்மளுடைய உரிமை காப்பாற்றப்படுதா, இதுக்கு வந்து நீதிபதி என்ன சொல்றாங்க, எதிர்கட்சி வக்கீல் என்ன சொல்றாங்கன்னு கிட்டக்க இருந்து அவங்க பாக்குறாங்க. தன்னுடைய வழக்கு சரியான திசையில் தான் செல்லுதா அல்லது நமக்கு எதிரான திசையில செல்லுதான்னு நேரடியாக பார்த்து உறுதி செய்யறதுக்கு தாய்மொழியில பேசுறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது அவசியம் நான் கருதுறேன். இதுல பாதகங்கள் நீதிபதிக்கு இருக்காத ஏற்க மறுக்கிறாங்க. இதுல நேரடியான பாதகங்கள் எதுவும் இல்லை. உப்பு செப்பு இல்லாத சட்டவாதம் பேசிட்டு இருக்காங்க. சட்டவாதம் வந்து முதல்ல சட்டவாதம் பேசும் இது இந்த நீதிபதிகள்கிட்ட அப்படி வந்து அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் இன்னும் திருத்தாதனால நீங்க வந்து பேச முடியாதுன்னு சொன்னப்ப நான் சொன்னது என்னன்னா, அரசியல் சாசனம் 14 அடிப்படையில் வந்து நீங்க வந்து இந்தியில பேசுறவங்க வந்து இந்தியில வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடலாம்னா தமிழ்ல பேசுறவங்க வழக்காடலாம். அதை தடை செய்யறது வந்து ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்றதா அர்த்தம். அப்படிங்கும்போது நீங்க எப்படி வந்து ஆர்டிகல் 14 நீங்க வயலேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேள்வி எழுப்பினேன். அந்த கேள்விக்கு நீதிமன்றம் வந்து பதில் சொல்லல. இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை இருக்கா? மற்ற நீதிமன்றங்கள் தமிழகத்தில் வந்து கீழமை நீதிமன்றம் நிறைய இருக்கு. அதாவது நடுவர் நீதிமன்றங்கள், குற்ற நீதிமன்றம் நிறைய ஏகப்பட்ட நீதிமன்றங்களுக்கு, குடும்ப நீதிமன்றம் உட்பட தொழிலாளர் தீர்ப்பாளர்கள் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் தமிழ்ல வாதாட முடியுமா? அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது இந்த தமிழக அரசு ஏற்கனவே வந்து தமிழ் ஆட்சி மொழி சட்டம்ங்கிறத வந்து ஒரு ஏமாற்று வேலையான சட்டம். அந்த சட்டத்தில் வந்து தமிழ்ல வந்து உத்தரவு வந்து நீதிபதி பிறப்பிக்கலாம்னு சொல்லி அந்த சட்டத்தில் வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கு. அந்த உத்தரவு வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்க தமிழ் தெரியாத நீதிபதியாக இருந்தா அவங்க வந்து 2 வருடங்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து அனுமதி வாங்கிட்டு அவங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஆனா அது 2 வருஷத்துக்கு மட்டும்தான். ஆனா இந்த நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்திற்கே விரோதமாக தமிழில் தான் எழுத வேண்டும் என்று அவசியம் இல்லை, நீங்கள் ஆங்கிலத்திலும் நீங்கள் எழுதலாம், அதுக்கு எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாம்னு சொல்லி இந்த உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டு அந்த உத்தரவு நிலுவையில் இருக்கிறதுனால தமிழ் ஆட்சி மொழி அல்லது தமிழினுடைய வழக்கு மொழி என்பது கீழமை நீதிமன்றத்திலே செயல்பாட்டில் இல்லை. இது வந்து ஒரு ஏமாற்று வேலையா வந்து தொடர்ந்து திமுக அதிமுக காரங்க செஞ்சுட்டு வராங்க. இப்போ வந்து குறிப்பாக 2 அரசு சொல்லுங்க. அதாவது கீழமை நீதிமன்றங்களில் உள்ள எல்லா இடங்களிலுமே வழக்கறிஞர் சில தீர்ப்புகளாக தமிழில் வழங்கப்படுது. இப்போ அது வந்து அதே வாதங்களையும் இங்கே தமிழ்நாடு வச்சிருப்பீங்க எல்லாமே, அதாவது விசாரணை நீதிமன்றங்கள்ல. இப்போ குறிப்பா சொல்லணும்னாக்கா இப்போ அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழில் பேசும்போது நீதிபதியோ அல்லது மற்றவங்களோ தமிழ்ல பேசுவாங்க. தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்த பிறகு கூட அவங்க தமிழ்ல பேசினது கிடையாது. சென்ற அரசு வழக்கறிஞர்கள் அது மாதிரி பேசினது கிடையாது. கீழமை நீதிமன்றத்தை பொறுத்த அளவுல ஆட்சி மொழியா தமிழ் இருந்தாலும் கூட அரசு வழக்கறிஞர்கள் தமிழை பயன்படுத்தினது கிடையாது. ஆனா பொதுமக்களும் பிற வழக்கறிஞர்கள் தமிழ்ல வந்து தன்னுடைய நீதிமன்ற தகவல்களுக்கு நன்றி. ஆங்கிலத்துல தான் அதிகமா வந்து உத்தரவு போடுறாங்க. தமிழில் வாதாடுவது பற்றிய அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் பற்றிய உங்களுடைய நீதிமன்ற தகவல் நன்றி.